கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் வேத புஸ்தகத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, இந்த பூமியில் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார், அவர் இருதயம் விசனப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? கர்த்தர் மனுஷனாகி நம்மை உருவாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று நீங்கள் அதுக்கு முந்தின வசனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாமே பொல்லாததாக இருக்குது. அவன் நினைக்கிறதுக்கு முன்பாக அது உண்டாகிற இடம், அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அது பொல்லாததாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. தேவன் அதனால் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உண்டாக்கின அந்த மனுஷன், மிருகம் எல்லாவற்றையும் என்று முழுமையாய் அழித்து போடுவேன், நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி அவருடைய உள்ளம் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டது என்று சொன்னால், அப்போ மனுஷனுடைய அக்கிரமத்தின் அளவு எவ்வளவா இருந்திருக்கும் என்று சொல்லி சற்று நம்ம ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அன்பு நிறைந்த ஆண்டவர். ஆனால் அதே நேரம் அந்த அக்கிரமம் அவ்வளவு கொடிதாக இருந்தபடினாலே கர்த்தர் மனுஷனை அழிக்க சித்தமானார் என்று பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில். ஆனால் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா என்ற ஒரு அருமையான மனுஷன், தெய்வ மனிதன். நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தால் தெரியும். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யோசித்து பாருங்கள், ஒருவேளை நம்முடைய தேசத்தில் 138 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பார் என்று சொன்னால், நாம் செய்த நன்மை நிமித்தம் அல்ல, அவருடைய கண்களில் நம்ம கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபைக்காக அனுதினமும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் அடிக்கடி நினைப்பேன், என் சொந்த குடும்பத்தில், என் கணவர் குடும்பத்தில் இன்னும் அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினாலே இன்றைக்கு நாங்கள் முழு குடும்பமும் கர்த்தருக்காக நிற்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. வேதம் சொல்கிறது, நோவா அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில் உத்தமனாய் இருந்தான், உத்தமமாய் நடந்து கொண்டான், உண்மை உள்ளவனாய் நடந்து கொண்டான், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் சொல்கிறது, he walked with God, கர்த்தரோடு நடந்தான். ஏனோக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு தெய்வ மனிதனை அப்படி தான் சொல்கிறது. தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்பவும் தேவனோடு பேசி அவனுடைய வாழ்க்கை இருந்தபடினாலே, நீ இங்கே இருந்தது போதும்ப்பா, இனிமேல் என் கூட பரலோகத்துக்கு வந்துரு என்று சொல்லி ஒரு நாள் வந்தபோது அவன் காணப்படாமல் போனான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவனை தன்னோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு பாக்கியமான ஒரு வாழ்க்கை தெரியுமா? ஆனால் இன்றைக்கு பாருங்கள், வேதம் சொல்கிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களில் நடக்கும். இன்றைக்கும் அக்கிரமத்தின் உச்ச கட்டத்தை உலகம் எங்கும் பார்க்கிறோம். நம்முடைய தேசத்திலும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களை சுற்றி கொஞ்சம் திருப்பி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அக்கிரமங்கம், நியாயத்திற்கு பதிலே கிடையாது, அநியாயம். ஒருவேளை நியாய ஸ்தலங்களில் கூட இன்றைக்கு அநீதியை பார்க்குறோம், நீதி ஸ்தலங்களில் அநீதியை பார்க்குறோம். துன்மார்க்கம் எங்கேயும் நிறைந்திருக்கிறது. அக்கிரமக்காரர்கள் வாழ்ந்திருப்பது போல நமக்கு தெரியுது. நிறைய நேரம் நம்முடைய உள்ளம் அப்படியே சோர்ந்து போயிடுது அல்லவா? தாவீது இப்படி தான் சொன்னான், பொல்லாதவர்களின் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது வீம்புக்காரராகி அவர்களை கொண்டு பொறாமை கொண்டேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு பொறாமைப்படுகிற அளவுக்கு பொல்லாதவருடைய வாழ்க்கை இருப்பதை பார்த்து இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சோர்ந்து போய் இருக்கிறது. நான் நல்லா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், கர்த்தருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரே கர்த்தரே இல்லைன்னு வாழ்கிறவங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் தானே பிரச்சனை, என் வாழ்க்கையில் தானே பாடு என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ? கர்த்தரவங்களை பார்த்து தான் சொல்கிறார், அன்றைக்கு இருந்த உலகம் அப்படி தான் இருந்தது, அக்கிரமம் மிகுதியாய் காணப்பட்டது, கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அக்கிரமம் காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல கர்த்தர் உங்களுடையக்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க செய்வாராக. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபைக்காய் நான் நன்றி செலுத்தணும். நான் சொன்னது போல 138
38 ஜனங்கள், கோடி ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் என்னையும் உங்களையும் தேடி வந்தார் அல்லவா? அதற்காக நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறேனப்பா. அனுதினம் காலை எழும்பினோட சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் புதிய கிருபையை தாங்கப்பா. இரவு நித்திரைக்கு போகும்போது ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆண்டவரே நித்திரைக்குள்ளே கடந்து செல்கிறேன், காலை உம்முடைய கிருபையோடு நான் எழும்ப உதவிச்சேங்க என்று சொல்லி அவருடைய கிருபைக்காக அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் என்று வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தொடர்ந்து அந்த நோவாவின் காரியங்களை நீங்கள் வாசித்து கொண்டிருந்து பார்த்தீங்கன்னா, நோவாவும் அவன் குடும்பத்தை சேர்ந்த மொத்தம் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். மொத்தம் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். ஆனால் அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இன்னொரு சோதோம் குமாரா என்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு அழிவு வந்தது தெரியுமா? அங்கே ஒரு நீதிமான் இருந்தான். இங்கே எப்படி நோவா ஒரு நீதிமானோ அதே மாதிரி அந்த சோதோம் குமாரா பட்டணத்துலேயும் லோத்து என்கிற ஒரு நீதிமான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் நீதிமான், தன்னை சுற்றி நடக்கிற அக்கிரம காரியங்களை கண்டு அவனுடைய உள்ளம் தினமும் வேதனைப்பட்டது என்று பேதுரு எழுதுகிறார். ஆனால் அந்த லோத்தினுடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம். இங்கே பார்த்தீங்கன்னா, நோவாவும் அவருடைய குடும்பத்தில் மகன் 3 அவன் நோவா, அவருடைய மனைவி, 3 மகன்கள், 3 மருமக்கள், மொத்தம் 8 பேர் பேடைக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஆனால் லோத்து நீதிமான் தான். கர்த்தருடைய தூதன் கிருபையாய் அவர்கள் மத்தியில் வந்து இந்த சோதோம் குமாராவை அழிக்கப் போகிறோம், அதனால் நீ உன் குடும்பம், நீயும் மனைவி 2 பெண் பிள்ளைகளும் உங்கள் ஜீவன் தப்ப இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஓடி போய்விடுங்க, நான் காண்பிக்கிற பட்டணத்துக்கு போயிருங்க என்று சொல்லி அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதே நேரம் 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வரப்போகிற துணைவர்கள், மருமக்கள் மாறோட்ட போய் லோத்து சொல்லுகிறான், நீங்கள் இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறாரு, அதனால் நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லும்போது அவங்க பார்வைக்கு அது பரிகாசமாய்ப்பட்டது. இன்னொரு காரியம், லோத்து நீதிமான் தான், ஆனால் தன்னுடைய குடும்பத்தை அப்படி நடத்துவதில் அவன் தவறிவிட்டான். ஆனால் நோவாவை பாருங்கள், நோவா பேடை கட்டி பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்ட உடனே எல்லாரும் பிரவேசித்தாங்க. ஒருவேளை மகன் வந்திருக்கலாம் உடனடியாக, மருமக்கமாரும் உடனே வந்திருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு அவன் நீதிமானாகிய நோவா தன் குடும்பத்தை நடத்தி இருக்கிறான். ஆனால் லோத்து நீதிமான் தான். அவன் மனைவியை பாருங்கள், ஓடி போகும்போது என்ன செய்கிறான், அவன் சொன்னாங்க, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பார்க்கவே கூடாது. சோதோமை விட்டு ஓடி போகும்போது நீ திரும்பி பார்க்கக்கூடாது, ஓடணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ ஓடணுமோ ஜீவன் தப்புவதற்கு என்ன செய்ய, ஓடு. இந்த சமபூமியில் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் நீ நிற்கக்கூடாது, நான் உனக்கு காண்பிக்கிற மலைக்கு போய்விடு அப்படி சொன்னாங்க. ஆனால் அந்த லோத்தின் மனைவி என்ன செய்தா தெரியுமா, ஓடி போகும்போது அவளுக்கு அந்த சோதோம் குமாராவின் ஆசை அவளை விடலை. திரும்பி அதை பார்க்குற அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சால், உப்பு தூணாய் மாறி போய்கிறார். இன்னும் அது ஒரு ஞாபகத்தை சின்னமாக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது அல்லவா. பின்னிட்டு பார்த்தாள். அதே நேரம் பிள்ளைகளை பாருங்கள், நோவா வளர்த்த விதம் வேற, லோத்து தன் பிள்ளைகளை நடத்தின விதம் வேறு. 2 பெண் பிள்ளைகள் மலைக்கு ஓடி போகிறதுக்கு பதில் அவன் சொல்கிறான், எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு ஒரு சின்ன ஊருக்குள்ளே போகிறாங்க. ஆனால் மற்றவங்க கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்லி ஒரு கெபியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவளுடைய 2 மகளும் என்ன சொல்கிறாங்க, நமக்கு சந்ததி உண்டாகும்படியாக இந்த பூமியில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி தங்களுடைய மகன் தன்னுடைய தகப்பனாலே ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டார்கள். மோவாபியர், அம்மோனியர் என்று 2 சந்ததி உருவாகுவதற்கு லோத்தின் குமாரத்திகள் கர்த்தர் அருவருத்தார். அம்மோனியரும் மோவாபியரும் தேவனுடைய ஆலயத்திற்கு 10 ஆண்டுகள் வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவர்களை அருவருத்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அந்த குமாரத்திகள் ஆளாக்கப்பட்டார்கள். காரணம், அந்த தாயும் சரி, தன்னுடைய தாயும் அறிந்திருக்கவில்லை, தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த நிலைமையில் வளர்க்கவில்லை. அன்பு தாய்மார்களே, இன்றைக்கு வாலிப உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தவறான பாவ பழக்க வழக்கங்கள் யாரென்றே தெரியாது. ஒரு மொபைல் ஃபோனில் பழகுதின நிமித்தம் எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு ஓடி போகிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருன்னே தெரியாது, யாரோடலாமா அவங்க கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் போய் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து போட்ட பெண்கள் எத்தனை நம்ம நியூஸ் பேப்பரில் வாசித்துட்ருக்குறோம். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து கற்பியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா படித்து வரணும் என்பதை காட்டிலும் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து தாய்க்கு தான் அந்த ரொம்ப பொறுப்பு. ஒருவேளை தகப்பனானவன் குடும்பத்திற்காக ஆண்டவர் அவன் பொறுப்புள்ளவனாய் மற்ற காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்குவனால தாய் தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்புக்குள்ளாகிறார். அதான் வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இந்த நாளில்
வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்கிறது. நீங்கள் யாருமே லோத்தின் மனைவியை போல இருந்து விடக்கூடாது. லோத்தின் குமார்த்திகளை போல வாலிப பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது. நோவாவின் குடும்பத்தை போல இருக்க வேண்டும். தகப்பன் சொன்னவுடன் மகன்கள் மருமக்கள் மாதிரி எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே போய் விட்டாங்க. அந்த ரட்சிப்பாளைய பேழை எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே எந்தெந்த குடும்பங்கள் அடைக்கலமாய் வந்து விடுகிறதோ அந்த குடும்பங்கள் வரப்போகிற அழிவுக்கு நிச்சயமாய் தப்புவிக்கப்படும். இனி எத்தனை ஒருவேளை பேண்டமிக் வந்தாலும் சரி, இனி வரப்போகிற பஞ்ச காலங்களாக இருந்தாலும் சரி, யுத்தங்களாக இருந்தாலும் சரி, நிலநடுக்கங்களாக இருந்தாலும் சரி, நோவாவின் குடும்பத்தை போல எந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சிப்பின் பேழைக்குள்ள வருகிறதோ அந்த குடும்பங்கள் நிச்சயமாய் காக்கப்படும். அது உறுதியாய் நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய பேழைக்குள்ள வந்து விடுகலாம். அதே மாதிரி லோத்தின் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், அந்த மலைக்கு ஓடி போ. எந்த மலை அது? கல்வாரி மலை. கல்வாரி மலையில் அண்டையில் ஓடி வந்து விட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவோம் என்று சொன்னார். கழுவப்பட்டு ஒரு பரிசுத்த ஜீவிய வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தத்தின் பாதையில் நம்ம நடத்தி வரப்போகிற அழிவுக்கு நம்முடைய குடும்பத்தை அவர் தப்புவிக்கிறதுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நோவாவின் குடும்பத்தை போல வாழ கற்றுக்கொள்வோம். ஏன்னா மனுஷனை உண்டாக்கினது கர்த்தருடைய பார்வையில் அவர் மனஸ்தாபப்பட்டார், விசனமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். வேதத்தில் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் ராஜா. அங்கே பார்க்கிறோம், சவுலை ராஜாவாக்கிறது கர்த்தருக்கு பார்வையில் மனஸ்தாபமாக இருந்தது என்று சொல்லி சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். சவுல்கிட்ட ஆண்டவர் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு அவர்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? அமலேக்கியர். ஆண்டவர் பாருங்கள், சில காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவுசெய்து 15ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. வீட்டில் பிறகு வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அமலேக்கியர் அவங்களே விடாய்த்து போய் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த அமலேக்கியர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள். அந்த செய்கையை நான் மனதிலேயே வைத்திருக்கிறேன். என் மனசில் அந்த செய்கை அப்படியே இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக யாராவது வந்துட்டாங்களா? கர்த்தர் அதை அப்படியே மனசில் வச்சுட்டே இருக்கேன். இந்த காரியம் என்னை ரொம்ப தைரியப்படுத்துது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இதெல்லாமா நினச்சிட்ருக்கிறாரு. உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் அதை மறந்து போக மாட்டார். அந்த வசனம் சொல்கிறது, அமலேக்கு எதிர்த்து நின்ற செய்கையை என் மனதில் நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனசில் வச்சுட்டே இருக்கிறார். சரியான தருணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் சவுல் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த அமலேக்கிற ஒன்றும் கூட இல்லாமல் அழித்து போட வேண்டும். அது மாதிரி அவனுக்கு உண்டு எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை கொண்டு சவுலுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த சவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் இஸ்ரவேலின் ராஜா, அவ்வளோ உயர்ந்த பதவி. அவன் சொல்கிறான், பென்யமின் கோத்திரத்தில் நான் ரொம்ப சிறிய கோத்திரத்தான் அல்லவா என்று சொல்லுவான். என் குடும்பம் ரொம்ப சிறிய குடும்பம்னு சொல்கிறேன். தாழ்மையிலேருந்து கர்த்தர் அவனை அவ்வளோ பெரிய ராஜாவாக மாற்றினார். ஆனால் அவன் என்ன பண்ணனான் தெரியுமா? அந்த தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் என்ன பண்ணான்? எல்லாவற்றையும் அழித்து போடுவதற்கு மாதாக முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான்? எடுத்து வைத்து கொண்டான். அது மட்டுமல்ல, அழிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அமலேக்கியவின் ராஜாவை என்ன செஞ்சான்? அவன் கொன்று போடவில்லை. கர்த்தர் சொன்னதற்கு அறகுறை கீழ்ப்படிதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தானே செய்கிறோம். முழுமையாக கீழ்ப்படிவது நமக்கு மனதே கிடையாது. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அறகுறை கீழ்ப்படிதலும் அது கீழ்ப்படியாமைக்கு தான் ஒப்பாகும். முழுமையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். சாமுவேல் வருகிறார். ஆடு மாடு சத்தம் கேட்குறாரு. நான் கேட்குற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? இவன் சொல்கிறான், கர்த்தர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேங்கிறான். சாமுவேல் கேட்குறாரு, நான் கேட்குறேனே இந்த சத்தத்தின் அர்த்தம் என்ன என்று. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த ஆடு மாடை எடுத்து வைத்து கர்த்தருக்கு தகனபலி செலுத்துறதுக்காக எடுத்து வைத்து கொண்டேன். இது கர்த்தருக்காக எடுத்து வைத்து கொண்டேன். ஒருவேளை லஞ்சம் வாங்கிட்டு அந்த லஞ்ச பணத்தை இன்றைக்கி எத்தனை பேர் காணிக்கையாக கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சாக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்தை ஒரு ஆலயம் கட்ட கொடுத்தா உடனே அது பரிசுத்த பணமாய் மாறிவிடுமா? இல்லவே இல்லை. கர்த்தர் வேண்டாம் என்று ஒதுக்க சொன்னால் எல்லாவற்றையும் முழுமையாக ஒதுக்கி விட வேண்டும். அவன் எடுத்து வைத்து கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த ராஜாவையும் அவன் கொன்று போடவில்லை. சாமுவேல் அவனை பார்த்து சொல்கிறார், கீழ்ப்படியாமல் ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கு.
அது ஒப்பாக மாறி விடுகிறது. ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? கீழ்ப்படியாமே பில்லி சூனியம் பாவத்திற்கு, பில்லி சூனியம் அந்த அளவுக்கு கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், அதனால் உன்கிட்ட இருந்து ராஜ்யபாரம் பிடிக்கப்பட்டு உன்னை காட்டிலும் உத்தமனாக இருக்கிற இன்னொருவன் யாரது? தாவீதிற்கு அது கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கிருபையை நம்ம இழந்து விடக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் நம்மை நம்பி எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகிட்ட இத்தனை பொறுப்பை கொடுத்துருக்கிறேன், உண்மையாய் நிறைவேற்றுவாள் என்று சொல்லி நம்மகிட்ட அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் பாதி கீழ்ப்படிந்து பாதி கீழ்ப்படியாமல் நான் எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி செய்து விட்டேன் என்று ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. பூரணமாக கீழ்ப்படிய நம்முடைய பலத்தினால் முடியாது. எந்த கர்த்தர் பொறுப்பை கொடுத்தாலும், ஒருவேளை குடும்ப தலைவி என்ற பொறுப்பாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம், அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னால் ஆண்டவரே இதில் முழுமையாக செய்ய முடியாது, ஏன்னா பலவீனம் உள்ள அந்த ஆணை எனக்கு உதவி செய்யப்பா, உங்கள் சித்தத்தை நான் செய்யணும்ப்பா, உங்கள் விருப்பப்படி நான் என் வேலையை செய்யணும்ப்பா, உங்கள் விருப்பப்படி என் குடும்பத்தை நடத்தணும் ஆண்டவரே, உன் விருப்பப்படி ஆண்டவரே நீங்கள் எங்கள் கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா முழுமையாய் செய்யும்படியாய் திராணியை கர்த்தர் கொடுப்பார். திராணி அதுதான் தாவீதை பார்க்குறோம். எங்கே போனாலும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்பார், ஆண்டவரே நான் அந்த யுத்தத்துக்கு போகலாமா, அந்த தண்டை பின்தொடரலாமா, எதை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட செய்வார், கேட்பார். அதான் ஆண்டவர் சொன்னார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ ரெண்டாவது சவுலை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் இன்னொரு காரியத்தை பார்க்குறோம், அங்கே என்ன நடந்தது என்று பார்க்குறோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் கர்த்தர் சொல்கிறார், யோனாவை பார்த்து சொல்கிறார், நீ நினைவே பட்டணத்துக்கு போ, அங்கே அப்படி தான் அக்கிரமம் பெருகி இருக்கிறது. அவங்க அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிட்டு, நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்கிறதெல்லாம் அங்கே போகாது நினச்சிச்சு. ஒவ்வொரு அக்கிரமம், அது வரல இந்தியாவில் இத்தனை அக்கிரமம் நடக்க கர்த்தர் பார்க்க மாட்டாரான்னு நினைக்கிறோம். எல்லா சந்நிதியிலும் எட்டி கொண்டு தான் இருக்கிறது. நிச்சயம் கர்த்தர் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சமூகத்தில் வந்து எட்டுகிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கி, நான் நினைவே அழிக்கப் போகிறேன். யோனா போகிறார். ஒருவேளை முதல்ல கீழ்ப்படியலை, தர்ஷீஸுக்கு ஓடி போகிறார். திரும்ப கர்த்தரிடத்திலிருந்து அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆக்கினை வருகிறது. திரும்ப அவர் மனம் திரும்புகிறார். திரும்ப அவர் மறுபடியும் எழும்பி எங்கே போகிறாரு? நினைவே பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன செய்கிறாரு? ஒரே ஒரு சின்ன பிரசங்கம் தான் செய்கிறாரு. இது என்ன செய்யணும்? 40 நாள் தான் உண்டு, நினைவே என்ன செஞ்சிடும்? அழிக்கப்பட்டு போகும். இந்த ஒரு வார்த்தை தான் அவ்வளோ பவர்ஃபுல் பிரசங்கம். அது ஒரே ஒரு வார்த்தை, 40 நாளில் நினைவே அழிக்கப்பட்டு போகணும். நினைவே யார்? கர்த்தரை அறியாத ஜனங்கள் தான். ஆனால் பாருங்க, அந்த வார்த்தையை நம்பி கர்த்தரை அறியாத அந்த ராஜாவாக இருந்தாலும் அவன் அத்தனை ஜனங்களும் ஆடு மாடு முதலாவது ரெட்டு உடைத்து கொண்டு உபவாசம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். கர்த்தர் பார்க்கிறாரு. எப்போ நம்ம தாழ்த்துகிறோமோ ஆண்டவர் சில சமயம் யார் மூலமாவது நம்மளோட பேசுவார். தேவ ஊழியர்களை கொண்டு பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார், சூழ்நிலையை கொண்டு பேசுவார். உடனடியாக நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த முழு ஜனங்களும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தினாங்க. உபவாசம் தாழ்மையை குறிக்கிறது அல்லவா? தாழ்த்தின உடனே அழகாய் வேதம் சொல்கிறது, தாம் செய்ய நினைத்த கிரியைக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, இந்த ஜனங்களை அழிக்கணும்னு நான் நினச்சேனே, நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன செய்யலாம்? அந்த நேரம் நினைவை அழிக்கல. ஒருவேளை நினைவைக்கு சில ஆண்டுகள் கழித்து அழிவு வந்தது. ஆனால் அந்த ராஜா தன்னை ஜனங்களோடு சேர்ந்து தாழ்த்தின போது கர்த்தர் சொல்லி இருந்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் பாருங்க எவ்வளவு அன்புள்ள தேவன். ஒரே ஒரு காரியம், தவறு செய்திருக்கலாம், மனுஷ இயல்பு தான். ஆனால் நம்ம திருந்தி ஆண்டவர் சமூகத்தில் என்னை மன்னித்து விடுங்க என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்தில் அவரை நோக்கி கெஞ்சும் போது நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்த தீங்கு நம்மை விட்டு அகழும்படியாய் கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவ சமூகத்தில் இருந்து, தேவன் பட்சத்தில் இருந்து, தேவ மக்களுக்காக பரிதவிக்கிற மக்களாக நம்ம இருக்கலாம். ஆனால் யோனாவை பாருங்கள், அவனுக்கு அழிவு எப்போ வரும்னு பார்த்துட்டே இருக்கிறான். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தீங்க செய்யாமல் மாறிட்டார். உடனே அவனுக்கு கோபமாக வருது. நீங்கள் அழிப்பேன்னு சொன்னீங்க, எனக்கு இப்போ தான் உங்களுக்கு பற்றி நல்லாவே எனக்கு தெரியும், நீங்கள் எப்போவும் இப்படி தான் செய்வீங்க, நீங்கள் உடனே இரக்கம் பாராட்டி மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லி கோபமாய் வருகிறது யோனாக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகளே,
தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு அப்படி இருக்கவே கூடாது. யாரும் அழிந்து போவது தெய்வ சித்தம் அல்ல. ஒருவேளை நமக்கு விரோதமாகவே அவங்க செய்திருக்கலாம், ஆனால் அவங்க அழிய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் நம்ம விரும்பக்கூடாது. வேதம் சொல்கிறது பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் எல்லாரும் ரட்சிக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். ஆனால் மற்றவர்களுக்காக மன்றாடுவதான் நம்முடைய வேலை. ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னியும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்ம நிற்கும்போது கர்த்தர் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய மனஸ்தாபத்திற்கு நாம் ஏதுவாய் மாறிவிடக்கூடாது. முதலாவது ஒரு அழிவை பார்த்தோம். எதனால் வந்தது? மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி போயிருந்த அதே காலகட்டத்தில் தான் நோவாவின் காலத்தில் நடந்தது போல இப்பொழுது நடக்கிறது. கர்த்தர் அதை தான் சொன்னார். லோத்தின் காலத்தில் நடந்தது போல ஓரினை சேர்க்கை. லோத்தின் காலத்தில் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ நாடுகள் ஓரினை சேர்க்கையை சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறாங்க. ஆலயங்களில் ஆணும் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். அப்படியே கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்கிறார். சவுலை ராஜாவாக்கினது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கீழ்ப்படியாமை, அறகுற கீழ்ப்படியாமை, நம்முடைய அறகுற கீழ்ப்படுதல் இருக்கவே கூடாது. முழுமையாய் கர்த்தருக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படிவோம். இல்லாவிட்டால் நமக்கு கொடுத்த கிருபையை கர்த்தர் எடுத்து இன்னொருவருக்கு கொடுத்து விடுவார். அந்த கிருபையை நம்ம இழந்து போய் விடவே கூடாது. நம்முடைய கிரீடத்தை நம்ம இழந்து விடவே கூடாது. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், நம்மை தாழ்த்தும் போது நம்ம மேல் வந்து வரவிருக்க வேண்டிய நியாய தீர்ப்பை கர்த்தர் விலக்கி போடுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் உண்மையுள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காக கட்டாயம் நம்ம பரிதபிக்கணும். இவர்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்கிறார். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ, அந்த பரிதபிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரே இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறதப்பா. என் தேசம் இன்னும் இயேசுவை அறியல. ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இயேசுவை அறியலப்பா. ஆண்டவரே அவர்கள் எப்படியாவது இந்த அன்பு தெய்வத்தை ஆண்டவரே நீங்கள் கொடுக்கிற ரட்சிப்பு ஆண்டவரே கல்வாரியில் ஆண்டவரே எங்களுக்காக பாவத்தின் அகோரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விடுதலையை இவங்க பெற்றுக்கொள்ளணுமே என்று சொல்லி ஒரு பரிதபிப்பு வேணும். ஒன்றை மட்டும் நீங்கள் எத்தனை கோடி சொத்து உங்களுக்கு இருக்கலாம், எத்தனை பதவி உங்களுக்கு இருக்கலாம், எத்தனை புகழ் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் பாவம் என்கிற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இது எத்தனை உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சமாதானத்தோடு நித்திரைக்கு போக முடியாது. எதுவும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. பாவம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனால் நிம்மதியாய் வாழ முடியாது. இன்றைக்கு அதனால தான் எத்தனை பெரிய பணக்காரர்கள், எத்தனை திரைப்படத்தில் உள்ளவங்க, கோடி சொத்து உள்ளவர்கள் தற்கொலைக்கு போகிறாங்க. காரணம் சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாய் சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார் அல்லவா? நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற சமாதானம் எனக்கு வேணாம், ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற சமாதானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்துகிறவளை நாம் காணப்படாதபடி அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகளாக வாழும்படியாக நாம் கர்த்தர் கரத்தில் நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாங்கள் தியானித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. மனுஷனுடைய அக்கிரமம் பெரியதாய் காணப்பட்டதப்பா. தேவன் உலகத்தை அழித்தீர் ஆண்டவரே. ஆனால் ஒரு நீதிமான் அங்கே இருந்தானப்பா. அவனுடைய முழு குடும்பமும் காக்கப்பட்டதப்பா. அதே வேளையில் அப்பா ஒரு பட்டணத்தின் மேல் அழிவு, சோதோம் கொமாரா. அங்கேயும் ஒரு நீதிமானப்பா, லோத்து. ஆனால் அப்பா தன் குடும்பத்தை அந்த நீதியின் பாதையில் கற்பிக்க தவறினபடியினாலே ஆண்டவரே மனைவி உப்பு தூணானானப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒரு தவறான அருவருப்பான சந்ததி உருவாவதற்கு காரணமாகிவிட்டார்களப்பா. பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு நோவாவை போல இருக்கிறோமா, லோத்துவை போல இருக்கிறோமா? கவனமாக இந்த கடைசி நாட்களில் அப்பா எங்கள் குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்கப்பா. சவுல் ராஜாவை பார்க்கிறோம் அப்பா. அவனை உண்டாக்கினதற்காக தேவன் ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். எங்களை இந்த நிலைமையில் வைத்திருப்பதற்காக நீங்கள் மனஸ்தாபப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முழுமையான கீழ்ப்படுதலை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே ஒரு அழிவு தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஒரு பட்டணத்தின் மேல் அப்பா, ஒரு தேசத்தின் மேல ஆண்டவரே. ஜனங்கள் தங்களை தாழ்த்தின போது ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்தீரே. அப்படியா இன்றைக்கும் ஆண்டவரே யார் யார் தங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறார்களோ ஆண்டவரே, ஐயோ நான் தவறு
தவறு செய்தேன், என்னை மன்னியும், உடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவரை மன்றாடுகிறோ. உடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ அவர்களை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. அவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையுமா கேரெடுக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.